Hi friends, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நிறைய பேர் வெஜிடபிள்ஸே எடுத்துக்கிறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிளில் ஹீமோகுளோபின் ரைஸ் பண்ணுற ஒரு வெஜிடபிள் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது பீட்ரூட். பீட்ரூட் வந்து குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரையும் தவிக்கிறோம். அந்த பீட்ரூட்டை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். அண்ணாச்சி விலாஸ் இட்லி மாவு வச்சு இன்னைக்கு பீட்ரூட் தோசை பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றது ஒரு பீட்ரூட் எடுத்துங்க. இல்லை குழந்தைகள் மட்டும் வேணும்னா அரை பீட்ரூட் போய் போதும். இப்போ நான் டேஸ்ட்டுக்கு பெப்பர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட்டுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. டேஸ்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அண்ணாச்சி விலாஸ் இட்லி பொடி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கிற பீட்ரூட்டை இட்லி மாவு, அதாவது அண்ணாச்சி விலாஸ் இட்லி மாவில் நான் கலக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் டேஸ்ட்டுக்காக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் நல்லா வரத்துக்காக நாங்கள் அண்ணாச்சி விலாஸோட கருவேப்பிலை இட்லி பொடியை நாங்கள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பீட்ரூட் தோசை பண்ணியிருக்கோம். இந்த தோசை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேணவே வேணான்னு சொல்ல மாட்டாங்க.